எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு சுவையான ஈஸியான பொட்டேட்டோ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். தேவையான பொருட்கள்: பொட்டேட்டோ 1 kg எடுத்திருக்கேன். டொமேட்டோ பொடியாக சவுப் பண்ணது ஒரு 3/4 பவுல் எடுத்திருக்கேன். வெங்காயம் பொடியாக நறுக்குனது ஒரு 3/4 பவுல் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ரீஃபைண்ட் ஆயில் 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்ந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு. இப்போ முதல்ல அடுப்பத்தை வச்சு பேனை வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆன உடனே இந்த ஆயிலை இதில் ஊற்றிடலாம். இந்த ஆனியன் பொடியாக நறுக்கி வச்ச ஆனியன் இதில் போட்டுருங்க. இதுலையே ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க. இதில் கொஞ்சமாக போடுங்க, அப்புறம் வேணால் நம்ம போட்டுக்கலாம். உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக தான் உப்பு ஃபஸ்ட்லேயே போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளி போடணும். பாருங்கள், இந்த மஞ்சத்தூள் இதை போட்டுடலாம். இந்த கருவேப்பிலை, தக்காளியும் இதில் போட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. நல்லா வதங்கணும். இதில் நான் இஞ்சி பூண்டெல்லாம் போடலை. நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி இது கிரேவி மாதிரி வரும். அதில் இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் வெங்காயம் தக்காளி கையில் நறுக்கிறத விட சோப்பரில் போட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள், இப்போ நான் சோப்பரில் தான் போட்டிருக்கேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வதங்கிடுச்சு பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான். நல்லா கிரேவி மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம அந்த மிளகாத்தூள் போட்டுடலாம். இது தனியாத்தூள் மிளகாத்தூள் ஈக்குவேஷனில் எடுத்துருக்கேன். நான் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தனித்தனியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம். இது ரெண்டும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன் நான். பாருங்கள், நல்லா கலரி விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு காரம் மசாலா கம்மியாக வேணும்னா அதில் தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றுறீங்க. இதில் மாதிரி நல்லா கிரேவியாக வரட்டும். இந்த உருளைக்கிழங்கு வாங்கும் போதும் ஊட்டி உருளைக்கிழங்கு தாங்க இதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாவு உருளைக்கிழங்குலாம் வாங்கினீங்கன்னா அப்படியே குழஞ்சி போயிடும். ஊட்டி உருளைக்கிழங்கு வாங்கி குக்கரில் வச்சு 2 விசில், தாராளமாக 2 விசில் கொடுக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு தான் நல்லாயிருக்கும். உப்பை பார்த்துக்குங்க. உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் இவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க. கரெக்டாக இருக்கும். இது நான் ஈக்குவல் இது எடுத்திருக்கேன். நான் தனியாத்தூளும் மிளகாத்தூளும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது தயிர் சாதத்துக்கு, லெமன் ரைஸ்க்கு, சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரசம் சாதம். கடைசியாக இந்த கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நான் நானே பண்ணது. என் கடையில் வாங்கியிருந்தேன், அது கூட போடலாம். நானே எல்லா மசாலாவும் சேர்த்து சூடு பண்ணி அப்படியே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் கம்மியாக வேணும்னா அப்படியே போகிறோம். இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் கூட காரம் தனியும். நல்லா கிளறி விடுங்க. தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு கொடுத்தமிச்சிங்கன்னா சாதம் மிச்சம் வைக்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அப்படியே வச்சு கேஸை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. ஸ்லோ பண்ணி அப்படியே விடுங்க. கடாயிலெல்லாம் பண்ணிங்கன்னா அடி பிடிச்சிடும். சரிங்களா? அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் பாருங்கள், இருக்கிற இடமே தெரியல. அப்படியே தொக்கு மாதிரி அழிச்சு பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு உடையாதுங்க, குடையாது. உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா வெந்திருக்கும், டேஸ்டியாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு.